சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஷோபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் மற்றும் அமீர்கான் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு வராங்க. இதை தொடர்ந்து இவர் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க போகிறதா தகவல் கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷங்கரோட கூட்டணியில் அடுத்த படத்தை நடிக்க போகிறாரா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதாவது இந்த தகவல் உண்மையா இல்லையா, வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தை ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜெயிலர் படத்தோட சென்டிமெண்ட் அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. லோகேஷ் பார்த்தீங்கன்னா ரஜினிக்குமாக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த திரைத்துறையிற்காகவும் அவர் இந்த படத்தை மெனக்கெட்டு எடுத்துகிட்டு இருக்காரு. அதற்கு காரணம் இந்த படம் பெரிய ரீச் வந்தால் தான் அவருக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்த படத்துக்கான ரீச் மக்களிடையே கிடைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஒரு சீன்ஸும் பார்த்து எடுத்துகிட்டு இருக்காரு. இன்றைக்கி வரைக்கும் ஒரு சீன்ஸு கூட லீக் ஆக விடலை. இந்த படம் எல்சியூவில் இல்லைன்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷ் கிட்ட சொன்னதுனால இந்த படத்தை எல்சியூவில் கொண்டு வரல. தனியாக ஒரு தங்க கடத்தல் கதையை தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு எடுத்திருக்காரு. கூடிய விரைவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஷங்கரோட இயக்கத்தில் நடிக்க போகிறாராம். அதாவது ஷங்கர் சமீபத்தில் எடுத்த கேம் சேஞ்சராக இருக்கட்டும் இல்லை இந்தியன் 2ஆக இருக்கட்டும், இது ரெண்டுமே வணிக ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் மாபெரும் நஷ்டத்தை கொடுத்த படம். ஷங்கர் அவர்கள் அவுடேட்டட் ஆகிட்டார். இனி அவர் சினிமாவில் எந்த படம் எடுத்தாலும் ஓடாது என சொல்லப்பட்டு வருது. அப்படியெல்லாம் இல்லைப்பா, ஷங்கர் நல்ல தரமான படங்களை கொடுத்தவர். அவர் எப்போ இருந்தாலும் கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு தரப்பு மக்கள் காத்து கொண்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷங்கர் அவர் எடுத்ததை கரெக்டுன்னே சொல்லிட்டு இருக்காரு. அதனால் அவரோட தப்பை திருத்திக்காமல் மீண்டும் அவுடேட்டடான ஸ்டோரியை கொண்டு வந்து அவர் எடுத்துகிட்டு இருக்காரு. இதுதான் அவரோட பிரச்சனை என்று பார்க்கப்படுது. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு மீண்டும் 3.0 படத்தை கையில் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஷங்கர் முடிவு பண்ணியிருக்காராம். வேல்பாரி நாவலை தான் முதல்ல எடுக்கிறதா இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு பயங்கர பட்ஜெட் மற்றும் கால் ஷீட் பிரச்சனையால் கண்டிப்பாக அந்த படத்துக்கு லைகா ப்ரொடக்ஷன்ஸே பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு பட்ஜெட் அவங்களால ஒதுக்க முடியாது. ஏற்கனவே விடாமுயற்சி படமுமே லைகா ப்ரொடக்ஷன்ஸுக்கு நஷ்டம் தான். அது தொடர்ந்து தான் இப்போ ஷங்கரோட இயக்கத்தில் நம்ம ரஜினி நடிக்க போகிறாரு. இந்த 3.0வை ஃபுல்லாக சயின்ஸ் ஃபிக்ஷனல் கதையாகவும் பட்ஜெட்டை ரொம்ப கம்மியிலே முடிக்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் எப்படி இருந்தாலும் ஷங்கர் பட்ஜெட்டை இழுத்துடுவார் என சொல்லப்பட்டு வருது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 3.0 நடித்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.